வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஹோட்டலில் எந்த டேஸ்ட்டில் சாப்பிட்றோமோ அதே மாதிரியே ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டோடு இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்டில் பண்ணிடலாம். வாங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். அதுலேயே இந்த சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து இந்த மாதிரி நான் லைட்டாக கீறிட்டு அந்த காம்பு பகுதியை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தக்காளி ரொம்ப வேக வேண்டாம். அந்த தக்காளி மேலே உள்ள தோல் நீக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணியில் போட்டிருக்கோம். அடுப்பை தண்ணி நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின உடனே நம்ம தக்காளி மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்து நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ரிச் டேஸ்ட்டோடு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இது ஆறட்டும். ஆறின உடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பன்னீரை ஃப்ரை பண்ணிவிட்டும் சேர்த்துக்கலாம், நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மேலே கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இந்த பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்லையே வச்சு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கோல்டன் கலரில் நல்லா பன்னீரெல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். நான் அதுலேருந்து எண்ணெயை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நான் பட்டர் பாதி எண்ணெய் பாதி சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பட்டரில் கூட பண்ணிக்கலாம். பட்டர் ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வந்துருச்சு. ரொம்ப நேரம் நம்ம காய்ச்சக்கூடாது, நெய் வாசனை வந்துடும். இப்போ 2 துண்டு பட்டை, 2 மராட்டி மொட்டு, 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதிலேயே ஒரு பிரியாணி இலையை 2ஆக பிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மசாலாவோட வாசனை எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் நமக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு. இப்போ பாதி அளவுக்கு நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் ஜாஸ்தி சேர்க்காமல் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ சேர்த்துட்டோம்னா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். நமக்கு வெங்காயமும் சேர்ந்து 2 நல்லா வதங்கி வந்துடும். நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பச்சை வாசனை போயிடுச்சு, வெங்காயத்தோடதும் போயிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடதும் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த தண்ணியில் போட்டு எடுத்திருந்த தக்காளி முந்திரியை நல்லா நான் தோல் எடுத்துகிட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற்றிருந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம தக்காளி வெங்காயத்தை எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றிட்டு லைட்டாக நமக்கு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுலேயே 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலே மசாலாவை நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் நமக்கு சாப்பிடும்போது பன்னீர் பட்டர் மசாலா லைட்டான ஸ்வீட்டான டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுடுங்க, சர்க்கரை சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும்போது நல்லா ரிச்சான டேஸ்ட்டோடு இருக்கும். இது நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கனாக்கா இது கூட விட்டுடலாம். நீங்கள் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு டேஸ்ட்டு
அதே மாதிரியே நமக்கு கிடைக்கும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க நம்ம எல்லாம் சேர்த்து 10 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் காட்ட முடியல. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நமக்கு ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வ நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.